இங்க பிரியான்ற இந்த பொண்ணு கிட்ட காசு இல்லன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு கூட போகாம வீட்டு வேலை பார்த்து சம்பாரிச்சிட்டு இருப்பா. பிரியாவையும் சூர்யான்ற ஒரு பையன் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருப்பான். அவ பிஞ்சு செருப்பு போட்டு நடக்கிறத பாத்துக்கிட்டு அவன் கை காசை போட்டு பிரியாக்கு செருப்பு வாங்கி அதை போட்டு விடுறான். பிரியாக்கும் புது செருப்பு கிடைச்சிருக்கிறத பாத்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகி குதிச்சு சூர்யாவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறா. பிரியாவும் அவ வீட்டு வேலை பார்த்த காசை வச்சு சூர்யாக்கு ஷர்ட் வாங்கி கொடுக்குறா. ரெண்டு பேரும் கடைக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூர்யாவுடைய பாக்கெட்ட பார்த்தா கொஞ்சம் தான் காசு இருக்கு. அதனால சூர்யா சோகமா இருக்கிறத பாத்துக்கிட்டு பிரியா கொஞ்சம் கூட யோசிக்காம அவகிட்ட இருந்த கொஞ்சம் காசையும் கொடுக்குறா. அப்படியே போயிட்டு இருக்கும் போது பிரியா காலேஜ்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா. அதனால சூர்யா அவளை காலேஜ் சேர்த்து விட்டு படிக்க வச்சிருப்பான். ஒரு நாள் பிரியா காலேஜ் முடிஞ்சா காலேஜ்ல இருந்து வெளியே வரவே இல்லை. சூர்யாவும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கான். அதனால அந்த காலேஜ் வாட்ச்மேன் கிட்ட காலேஜ் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா அந்த வாட்ச்மேனும் காலேஜ் எப்பயோ முடிஞ்சிருச்சு, எல்லா பசங்களும் போயிட்டாங்கன்னு சொல்லிடுறாங்க. சூர்யாவும் பிரியாவை எங்கதாமோ தேடி பாத்துட்டு இருக்கான். கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அப்படியே தேடிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல பிரியா காடு போட்டு நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்த சூர்யா அழுதுட்டே அவகிட்ட போய் கட்டிப்பிடிச்சு எங்க போன என்னாச்சுன்னு கேக்குறா. பிரியாவும் அவ மூஞ்சி திறந்தா அவ மூஞ்சி ஃபுல்லா ஆசிட் அட்டாக்கா இருக்கு. ஆக்சுவலா பிரியாவை காலேஜ்ல ஒரு பையன் லவ் பண்ணிருப்பான். பிரியா வேணான்னு சொன்னதுனால பிரியா மேல ஆசிட் அடிச்சிரும். இதனால பிரியா சூர்யா கிட்ட நான் இப்ப ரொம்ப அசிங்கமா ஆயிட்டேன், என்னை விட்டுட்டு போயிரு, என் கூட இனிமேல் வாழாதன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஆனா சூர்யா என்னால உன்னை விட்டுட்டு போக முடியாது, நீதான் எனக்கு எல்லாமே, எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்லன்னு சொல்லி பிரியாவை ஏத்துக்கிறான்.